அது வெங்கட் பிரபு சாருக்கும் நம்ம நடிகர் சாந்தோமண்ணாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் ரீபோஸ்ட் பண்ணி உங்களுக்கு டேக் பண்றேன். ஏன் இந்த பொறாமை வைத்தறிச்சல்? சாந்தோமண்ணா, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பட வாய்ப்புகள் கிடைக்கல, உங்களோட படமும் தியேட்டர்ல பெரிய பேசப்படல, மக்களும் உங்களை பத்தி பேசப்படல அப்படின்றதுக்காக நீங்க வளர்ந்து வர நடிகரை பார்த்து பொறாமப்படுறது ரொம்ப சீப்பான மேனரிசம், ஒரு சீப்பான நடவடிக்கை. ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன், ஆபாசமா நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி போஸ்ட் போட்டுருக்கலாம். சமுதாய ஊடகங்கள்ல ஆபாசமா டபுள் மீனிங்ல பேசி வர்றவங்க அல்லது சமுதாய ஊடகங்கள்ல வந்து ஏதாவது ஃப்ராடு பண்ணவங்க அந்த மாதிரி நபர்களை போட்டுக்கலாம். நான் கேட்கிறேன், வெங்கட் பிரபு சார்கிட்டையும் நம்ம சாந்தோமண்ணா கிட்டையும் 500 இன்டர்வியூக்கு மேல தாண்டி இருக்கேன். என்னோட உழைப்பு, ஒவ்வொரு இன்டர்வியூ சேனல்லையும் நடிச்சு காமிச்சிருக்கேன், எந்த விளம்பரமும் பண்ணல. ஓகேங்களா? என்னால ஏகப்பட்ட யூடியூப் சேனல் வாழ்ந்திருக்காங்க. படத்துலயுமே என்னோட சீன் வரவேற்பு பெற்றனால இப்ப ஆர்ஜே பாலாஜி சார் அந்த வாட்டர்மெலன் சீனை வச்சிருக்காருன்னா மக்கள் கிட்ட வரவேற்று பெற்றிருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடியும் அந்த வாட்டர்மெலன் சீனை ரசிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்படி ரசிக்கிறப்போ பொது ஊடகங்கள்ல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் சீனா யார் ரொம்ப ஃபேமஸா வந்தாரு, அந்த ஒரு காரணத்துக்காக என்ன வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா சாரோட கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு உங்களுக்கு ஏன் ஓகேங்களா வாட்டர்மெலன் ஸ்டார்னு கூகுள்ல அடிச்சு பாருங்க, சாட் ஜிபிடில அடிச்சு பாருங்க. நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே திரும்பி சொல்ல வரேன், சினிமாவில் நடிக்கிறத விட ஸ்கூல் லைஃப்ல நாடகம் கண்டினியூஸா 1/2 மணி நேரம் டயலாக் பேசுவேன். நானே கதை எழுதி நான் வெங்கட் பிரபு சாருக்கும் நான் நடிகர் சாந்தோமண்ணாவுக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப்லயே ஒரு மனுஷன் வளர்ந்தா பிடிக்காதேங்க. ஸ்கூல் லைஃப்லயே நானாக ஓனா ஸ்கிரிப்ட் எழுதி அதை போய் சார்கிட்ட காமிச்சு அதை அப்ரூவல் வாங்கி நாடக போட்டியில கலந்துக்கிட்டு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 20 குரூப்புக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலயும் திறமையான ஆட்களா இருந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நானே கோரியோகிராஃப் பண்ணி நானே மேக்கப் பண்ணி கதை வாசனை எழுதி நடிக்க தெரியாதவரையும் நடிக்க வச்சு ஸ்டேஜ் எழுதி அந்த ஸ்டேஜ் பயத்தை போக்க வச்சு அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நானும் நடிகேன், டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நடிகேன் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல படிச்சு அதுல வந்து நாடக போட்டியிலையும் பேச்சு போட்டியிலையும் பரிசு வாங்கி ஓகேங்களா. அதுக்கப்புறம் காலேஜ்லயும் போய் அதே மாதிரி நான் திறமையானவே நான் நடிகன்னு சொல்லி காலேஜ்லயே அதே மாதிரி நாடகங்களை கண்டினியூ பண்ணி அதுலயும் ஸ்டேஜ் ஏறி பரிசு வாங்கி அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பணியாற்றி இப்ப கலைத்தாய் அப்படின்னு ஒரு அற்புதமான தாய் வந்து என்னோட திறமையை இந்த வெளி உலகத்துக்கு காட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அதுல நான் படத்துல சினிமாவில் வருவோம் வந்தா அதுலயும் ஏச்சு பேச்சு போட்டி பொறாமை கேலி கிண்டல் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு பிக் ஸ்கிரீன்ல 5 படங்கள் நடிச்சு அதை ஒரு சீன்லயே தியேட்டர் விசில் பறக்க அனல் தெறிக்க ஒரு வளர்ந்து வர நடிகரை நீங்க எப்படிங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணலாம்? திருப்பி சொல்ல வரேன், நடிகர் சாந்தோமண்ணா நிறைய பக்கவாதம் வந்த நோயாளிகள் நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் சரி பண்றோம். நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால நீங்க தலையில நின்னாலும் டாக்டர் ஆக முடியாது. நான் வந்து 5 படத்துல நடிச்சிட்டேங்க, எல்லாமே தியேட்டர் ரிலீஸ். தியேட்டர்ல என்னோட சீன் அனல் பறந்துச்சு. நானும் உங்களோட படம் பார்த்திருக்கேன். எனக்கு இருந்த லெவல் உங்களுக்கு வரவேற்பே கிடையாது. ஓகேங்களா? சாந்தோமண்ணா, நான் நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து தியேட்டர்ல அவ்வளவு ஆடியன்ஸ் அவ்வளவு விசில் பறச்சு அனல் தெரிச்சிச்சு. மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு நான் ஆபாசம் பண்ணல, உங்களை மாதிரி விளம்பரம் பண்ணல.